வணக்கம். நிலவன் டிவி செய்திகளுக்காக தனலட்சுமி. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அருகே 250 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த பாப்பம்பாளையத்தில் 250 ஆண்டுகள் பழமையான புகழ்பெற்ற அருள்மிகு ஸ்ரீ முத்துக்குமார சுவாமி திருக்கோயிலானது அமைந்துள்ளது. கேட்கும் வரம் அருளும் இக்கோயிலானது சில வருடங்களுக்கு முன்னர் சிதலமடைந்ததை அடுத்து இந்து அறநிலையத்துறையின் அனுமதி பெற்று புதிய கோயில் கட்டும் பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த 4ஆம் தேதி பந்தக்கால் போடப்பட்டது. தொடர்ந்து விநாயகர் பூஜை, அஷ்டமகா யாகம், லட்சுமி யாகம், நவக்கிரக யாகம், பூர்ணாகுதி, மகா தீபாராதனை, காப்பு கட்டுதல், முளைப்பாலிகை அழைத்தல் உள்ளிட்ட சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு மகா கும்பாபிஷேக விழாவானது இன்று நடைபெற்றது. மற்ற கோயில்களில் இல்லாதவாறு முருகன் முன்னோக்கி செல்வது போல இங்கு திருவுருவ சிலையானது அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் 35 அடி ஆழம் பள்ளம் தோண்டப்பட்டு அஸ்திவாரம் போடப்பட்டு முழுவதும் கரும் கற்களை கொண்டு புதிய தொழில்நுட்பத்துடன் கோயில் கட்டப்பட்டுள்ளதால் 1000 வருடங்கள் ஆனாலும் அழியாது என கோயில் நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். தொடர்ந்து நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் பள்ளிப்பாளையம், பாப்பம்பாளையம், ஓடத்துறை, கொக்கராயன்பேட்டை, வெண்டிப்பாளையம் உள்பட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் சுந்தரம். முருகா முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. இந்த கோயில் முருகர் கோயில், முத்துக்குமார சாமி என்ற திருநாமத்தில் அழைக்கப்பட்டது. இது ஒரு 250 வருஷம் முன்னாடியான உருவான கோயில். இது எங்க மூதாயிரிலிருந்து இதை திருப்பணி பண்ணி வழிபட்டு வந்தாங்க. இது 1983ஆம் வருஷம் இதுக்கு முதல் குடமலுக்கு நடந்தது. அதுக்கப்புறம் இது சிதிலம் அடைஞ்சு போயிருச்சு. அப்புறம் நாங்க அறநிலைத்துறையில இதுக்கு ஆணை பெற்று இது நாங்க கற்கோயிலா நாங்க இது கட்டியிருக்கிறோம். சுமார் 1000 வருஷம் இந்த கோயில் பராமரிக்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு கற்கோயிலா பண்ணிக்கிறோம். கீழே 35 அடிக்கு கிணறு மாதிரி அடி பேஸ்மெண்ட் பறைச்சு அதுல இருந்து நாங்க கட்டிட்டு வந்திருக்கிறோம். இது எங்களுக்கு அந்த முருகனோட திருவருளாலதான் இது நடந்தது அப்படின்றத எங்களுக்கு எல்லாம் சந்தேகம் இல்லை. ரெண்டாவது, இந்த கோயிலோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த முருகர் பாத்தீங்கன்னா வலது கால ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்ச மாதிரி இருப்பாரு. இது மிக அரிதான சிலையா இருக்கும். காரணம், எப்பவுமே நாங்க வாழ்க்கையில் நம்ம முன்னேறணும், வாழ்க்கையில் அடுத்தடுத்த இடத்துக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு காரணமா தான் இது நாங்க திகழுது. இங்க வேண்டவங்களுக்கு வேண்டிய வரம் தந்ததா இந்த கிராம மக்களும் அக்கம்பக்க கிராம மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப குழந்தை வர வேண்டது, திருமணம் வர வேண்டது, தொழில முன்னேற்றம், இந்த மாதிரி நாங்க அனுபவிச்சதும் இல்லாம இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்ல நாங்க கேட்டு அதை உணர்ந்து இருக்கிற ஒரு குக்கிராமத்துல சுத்தியும் பாத்தீங்கன்னா சோழ வனமா இருக்கும். அந்த கிராமத்துல இந்த முருகர் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. இது பாப்பம்பாளையம் கிராமம்னு சொல்லி ஓடப்பள்ளிக்கு அருகில கொக்கராமட்டைக்கு அருகில் இருக்குது. நீங்களும் ஒரு முறை தரிசிச்சு பாருங்க. இவரோட அருள் உங்களுக்கு என்னன்னு தெரியும். நன்றி. என் பேர் கோபாலகிருஷ்ணன். நான் தான் இப்போ நடைமுறை நிர்வாகியா இருக்கிறேன்.